Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மார்க் வந்து 75 மார்க்கு, டைமிங் வந்து 2.5 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ப்ளஸ் இதில் எப்படி 2 மார்க் கம்பல்சரி, 4 மார்க் 7 மார்க் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் இனி 7 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி. டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, define sublimation, what are the use of plaster of Paris கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. what is nematocyst, match it இருக்கு. what is adulteration, அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் 7 into 4 28. explain the different type of motion, what are the changes state in water, explain. Next explain the Tyndall effect in Brownian movement, suitable diagram. what are the metalloids, list out the character species of fishes. how will you different from type of transpiration, describe the alimentary canal of man, list out the medicinal importance of honey, write the needs of standard unit. how will you measure for count of vernier caliper. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 into 7 21. explain the construction and working for hydrometer within diagram. explain the principal construction and working for DC motor. explain the possibility the Bohr atomic model. அதே மாதிரி what are the isotopes, aqua regia. Sulfuric acid is called king of chemicals, why it is called so. write any 2 uses of bases. write about the elements of xylem, what are the use of recycled water, what is IUCN, how does the bat adapt itself in habitat. so இதான் 9th standard science annual examination ஏப்ரல் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் பார்த்துட்டோம். இது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ யூஸ் பண்ணால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் 1 மார்க் வந்து 12 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 14. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஷீட் இருக்குது. அதே மாதிரி டிஃபைன் சப்மாலிசேஷன், வாட் ஆர் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், டிஃப்ரெண்ட் பிட்வீன் கிராப்டைட் அண்ட் டைமண்ட் ரொம்ப முக்கியம், ஃபில்லப்ஸ் இருக்குது. அடுத்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் ORS, WHO, HIV, BCG கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 7 into 4 28 4 மார்க் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டு. ஸோ அதுக்கு கீழே வாட் இஸ் மீன் பை சூப்பர்சோனிக் ஸ்பீடு, வை டு த பீப்புள் ப்ரிஃபர் த வேரிங் ஃபார் ஒயிட் கிளாத்ஸ் டியூரிங் சம்மர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச். ரைட் ஆல் த பாசிபிள்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் கார்பன் டேட்டிங். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மராஸ்மஸ் குவாஷியாக்கர், ஒய் டாக்டர் அட்வைஸ் ஃபார் ட்ரிங்க் பிளண்டி வாட்டர். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹனி, லிஸ்ட் அவுட் த மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனின்னு வந்து கேட்கலாம். இது பார்த்து வச்சுக்கோங்க, கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 into 7 21. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் டு ஒர்க்கிங் ஃபார் hydrometer within diagram. explain how does the sonar work. explain the postulates of Bohr atomic model. what is isotope. write any 5 uses of salt. sulfuric acid called king of chemicals, why it is called so. அதே மாதிரி explain the structure of kidney and steps involved in formation of urine. define mushroom culture. explain the mushroom cultivation method. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சயின்ஸுக்கான ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். முள்ளாண்டு தேர்வு 2025 9ஆம் வகுப்பு அறிவியலுக்கான ஒரு மாடல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 எடுக்கலாம். இதில் டோட்டல் மார்க் வந்து 75. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக 12 கொடுத்துருக்காங்க. புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலே வினாயின் 22 கட்டாய வினா, 7 into 2 14. நிகழ்த்துதல் என்றால் என்ன, மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை, வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக, மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கூறுக, சூப்பர் ஜோனிக் வேகம் என்றால் என்ன. மேட்ச் இருக்கு, சரியா தவறாக கொடுத்துருக்காங்க, கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க.
அதே மாதிரி 7 × 4 = 21 பொறுத்த வரைக்கும் நிறை மற்றும் எடையினை வேறுபடுத்துக. மிதத்தல் விதியினை கூறு. ஏசி மின்மாற்றியின் படமறிந்து பாகம் குறி. துணைக்கோள் என்றால் என்ன? துணைக்கோளின் இரு வகைகள் யாவை? தனிம வரிசை அட்டவணையின் ஏதேனும் 4 பண்புகளை குறிப்பிடு. அமிலங்களின் பயன்கள் 4 எழுதவும். மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 4 பட்டியலிடு. கீழ்கண்ட தாது உப்பின் ஏதேனும் ஒரு செயல்பாட்டை எழுதுக. சோடியம், இரும்பு, அயோடின், கால்சியம். தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி. வறண்ட நில தாவரங்கள் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக. பல்வேறு உணவு சேர்க்கையின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுக. நிரப்புக. போடோசிஸ் கேட்டிருக்காங்க. மண்புழு உரமாக்குதலுக்கு பயன்படும் கரிம மூலக்கூறு ஆதாரங்கள் யாவை? வேறுபடுத்து. கிராஃபைட், வைரம். ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன்? பாரிஸ் சார்ந்தோட பயன்களை கூறு. அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பல்லை ஆராய பல் மருத்துவர்கள் குழி அடியினை பயன்படுத்துகிறார்கள் ஏன்? கோடை காலங்களில் மக்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை விரும்புகிறார்கள் ஏன்? அதில் வரும் பொருட்கள் விளக்குக. அல்லது பூமியில் உயிர் வாழ்வதற்கான காரணிகள். பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகள் விவரி. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் போகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முழாண்டு தேர்வு ஏப்ரல் 2025 அறிவியலுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 9th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 12 1 மார்க் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். இதில் வேணும் 7 வினாக்களுக்கு விடையிலி. வினா எண் 22 கட்டாய வினா. 7 × 2 14. திசைவேகம் வரையறு. மின்னோட்டம் வரையறு. அதன் அலகினை தருக. பிளம்பிங் இடக்கை விதியினை கூறு. பதங்கமாதல் வரையறு. CCl4 நீரில் கரைவதில்லை, ஆனால் NaCl நீரில் கரைகிறது. காரணம் கூறு. தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது ஏன்? இது ஒரு முக்கியமான வினா. மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 பணிகள் குறிப்பிடுக. கலப்படம் என்றால் என்ன? மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை? நெக்ஸ்ட் வந்து விளக்கு ஒன்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் 0.2A. அதே மாதிரி விளக்கு 1 மணி நேரம் எரிந்திருந்தால் அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னோட்டத்துடைய மதிப்பு என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா நிறை மற்றும் எடையினை வேறுபடுத்துக. 33வது கட்டாய வினா. கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? அதே மாதிரி பாஸ்கல் விதியினை கூறு. சோனார் வேலை செய்யும் விதியினை எழுதுக. டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடம் விளக்குக. உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவையின் நன்மைகள் 2 கூறு. மீன்களுடைய சிறப்பு பண்புகளை ஏதேனும் 5 பட்டியலிட ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நீராவி போக்கு வரைகிற. நீராவி போக்கின் அவசியத்தை எழுதுக. அதே மாதிரி புதியதாக பிறந்த குழந்தைக்கு 12 மாத வயது வரை குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு திறன் விட்ட அட்டவணை எழுதுக. தேனினுடைய மருத்துவ பண்பு நல்லா பார்த்துக்கோங்க, கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. இதில் பார்த்தீங்கன்னா 3 × 7 21. ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் 2 கூறு. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன? அவை மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? உருப்பெருக்கம் என்றால் என்ன? சமன்பாட்டை எழுது. சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை பற்றி குறிப்பு வரைக. காரங்களின் பயன்கள் 4 எழுது. அமிலமலை எப்போது ஏற்படும்? புறவேற்றுமை வடிவத்துவம் வரையறு. அதே மாதிரி கார்பன் அயனி சேர்மம் உருவாக்குவதில் ஏன்? இதெல்லாம் முக்கியமானது. பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உணவு பாதையினை விரி அல்லது உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு பயன்படுத்துவது ஏன்? IUCN என்றால் என்ன? அதன் தொலைநோக்கு பயன்கள் யாவை? பார்வைகள் யாவை? நீர் சுழற்சி என்றால் என்ன? ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சயின்ஸுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 வரும். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 12 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 7 × 2 14. இதில் கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? பிளம்பிங்குடைய இடக்கை விதியினை கூறு. கோடிட்டிடம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன? பதங்கமாதல் என்றால் என்ன? பாரிஸ் சார்ந்தவின் பயன்களை கூறு. கொட்டும் செல்கள் என்றால் என்ன? பொறுத்துக. கலப்படம் என்றால் என்ன? முக்கியமான வினா. கம்பல்சரி 22 கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி.
7×4 28. பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றுக்கு தகுந்த வரைபடம் விளக்குக. அதே மாதிரி நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீன்களுடைய சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடுக. நீராவி போக்கின் வகைகளை விவரி. நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு நிறுவனங்களின் பங்கினை விவரி. தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. ஒரு முக்கியமான வினா, கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3×7 21. இதில் பார்த்தீங்கன்னா திரவமானியோட அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி. சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. போரின் அணுமாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக. ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அணுக்களின் அணுக்கள் அமைப்பை வரைக. அணி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொகுதி கணுக்காலிகள் பற்றி எழுதுக. நீர் சுழற்சியின் உள்ள செயல்பாடுகளை விவரி. IUCN என்றால் என்ன, அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.